விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தற்போது மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது வாக்கினை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். மக்களோடு அவர் வரிசையில் நிற்கும் காட்சிகளை பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தனது வாக்கினை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். மந்தவெளியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு தனது வாக்கினை செலுத்தியிருந்தார். அதே வாக்குச்சாவடிக்கு முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமாரும் வந்திருக்கிறார். வாக்குச்சாவடியில் இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பலத்த பாதுகாப்புடன் தேர்தல் களை கட்டி இருக்கிறது. மக்கள் ஆர்வமாக காலையிலிருந்தே வந்து தங்களது வாக்கினை செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது மயிலாப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது வாக்கினை செலுத்துவதற்காக மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விருகம்பாக்கத்தில் சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு அவர் வாக்களிக்க வந்திருக்கிறார். விருகம்பாக்கம் தொகுதியின் சாலி கிராமம் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்துவதற்காக முன்னாள் பாஜக மாநில தலைவரும் தற்போது பாஜக சார்பாக மயிலாப்பூரில் வேட்பாளராக களம் காணும் தமிழிசை சவுந்தரராஜன் வரிசையில் காத்திருக்கிறார். நாம் பார்த்து வருகிறோம். இன்று காலையிலிருந்தே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. ஆர்வத்துடன் மக்கள் வந்து வாக்களித்த வண்ணம் இருக்கிறார்கள். நடிகர் அஜித், முன்னாள் மத்திய அமைச்சர், காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், காரைக்குடி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், முன்னாள் அமைச்சர் KN நேரு, மதுரை மத்திய NDA வேட்பாளர் சுந்தர் சி, குஷ்பு சுந்தர் ஆகியோர் தங்களது வாக்கினை செலுத்தியதை நாம் பார்த்தோம். தற்போது மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது வாக்கினை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராயபுரம் வேட்பாளர் தனது வாக்கினை செலுத்துவதற்காக டி ஜெயக்குமார் வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார். NDA கூட்டணியிலிருந்து களம் காணும் இரு வேட்பாளர்கள் தங்களது வாக்கினை செலுத்துவதற்காக வரிசையில் காத்துக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். மயிலாப்பூரில் களம் காணும் NDA கூட்டணி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், அதேபோல ராயபுரத்தில் களம் காணும் NDA கூட்டணி அதிமுக வேட்பாளர் திரு டி ஜெயக்குமார் ஆகிய இருவரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக அவரவர் வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார்கள். வரிசையில் காத்திருக்கிறார்கள்.
பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது ஆவணங்களை சரிபார்த்த பிறகு வாக்கு செலுத்துவதற்காக காத்திருக்கிறார். தனது குடும்பத்தோடு வாக்கு செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். ஒருபுறம் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்களிக்க தயாராக இருக்கிறார். மறுபுறம் ராயபுரம் வேட்பாளர் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி ஜெயக்குமார் வாக்களிப்பதற்காக வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குச்சாவடிக்கு தனது வாக்கினை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். தனது வீட்டிலிருந்து அவர் கிளம்பியிருக்கிறார். தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தனது இல்லத்திலிருந்து கிளம்பியிருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.